ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 55. மகேஷிற்கும் கயல்விழியின் இத்தகைய பேச்சு பிடிக்கவில்லை. அவன் பார்த்து விரும்பிய கயல்விழி துடுக்குத்தனமாக பேசுபவள்தான். ஆனாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும். அவளுக்குள் இப்படி ஒரு குணம் இருப்பதை இப்போது உணர்ந்த மகேஷிற்கும் கயல்விழியின் வார்த்தைகள் அனைவரின் முன்பும் அவமானமாக இருந்தது. அவளுக்குள் இப்படி ஒரு குணம் இருப்பதை இப்போது உணர்ந்த மகேஷிற்கும் கயல்விழியின் வார்த்தைகள் அனைவரின் முன்பும் அவமானமாக இருந்தது. இருந்தும் கீழே விழுந்த கயல்விழியை தூக்கிவிட்ட மகேஷ், என்னாச்சு கயல், உனக்கு? நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே, ஏன் இப்படியெல்லாம் பேசுற என்றான் கண்டிக்கும் குரலில். தன்னை சற்று நிதானப்படுத்தி கொண்ட கயல்விழி மகேஸ்வரியின் வார்த்தையில் வெகுண்டெழுந்தாள். பாத்தீங்களா மகேஷ், இங்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களை அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாத்திட்டா. இதான் அவளோட குணமே. எல்லாரையும் அவளுக்கு தகுந்த மாதிரி மாத்திடுவா. நீங்க கூட என்ன புரிஞ்சுக்காமல் அவளுக்காக பேசுறீங்களே என்றாள் ஆதங்கமாக. அனைவரின் முன்பும் மகேஷால் வேறு எதுவும் கயல்விழியை கூற முடியவில்லை. தனிமைக்காக காத்திருந்தான். அபிமன்யு, ஜஸ்ட் ஸ்டாப் இட் என்று தன் கைகளை உயர்த்தி காட்டியவன், இனி என் ஒய்ஃபை பற்றி ஒரு வார்த்தை பேசின என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று ருத்ரமூர்த்தியாக மாறியிருந்தான். மாம், நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் எப்போ வேணும்னாலும் வீட்டுக்கு வாங்க என்று கூறிவிட்டு யாழினியின் கையையும் பிடித்து இழுத்து கொண்டு சரசரவென வெளியேறிவிட்டான். யாருக்கும் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என்று ஒன்றும் புரியவில்லை. ஏற்கனவே அபிமன்யு கோபக்காரன். இதில் மேலும் அவனை தூண்டும்படி கயல்விழியின் பேச்சு அமைந்துவிட்டது. மாப்ள, தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க என்று அனைவரின் குரலும் மாறி மாறி ஒலிக்க எதையும் சட்டை செய்யாமல் நேராக காரில் யாழினியை ஏற்றியவன் வண்டியை கிளப்பிக் கொண்டு பறந்து விட்டான். அவனின் கோபத்திற்கு தகுந்தாற்போல் காரின் வேகம் அதிகரித்து கொண்டே போக ஒரு கட்டத்திற்கு மேல் யாழினியால் கட்டுப்படுத்த முடியாமல், ப்ளீஸ் பொறுமையா போங்க என்று கூறிவிட்டாள். திரும்பி யாழினியை அபிமன்யு பார்த்த பார்வையில் மீண்டும் திறக்காதபடி அவளின் உதடுகள் இறுக்கமாக ஒட்டி கொண்டது. நீண்ட பயணத்திற்கு பின் கார் வீட்டை நோக்கி செல்லாமல் ஒரு பீச் ரெசார்ட்டிற்கு சென்றது. யாழினி என்ன இடம் என்று தெரியாமல் திரும்பி அபிமன்யுவை பார்க்க அவளின் முகத்தை பாராமலே, இறங்கு என்று கூறியவன் காரில் இருந்து இறங்கி முன்னே நடக்க ஆரம்பித்தான். வேகமாக அவனோடு இறங்கியவள் ஓட்டமும் நடையுமாக அவனை பின்தொடர்ந்தாள். அங்கே விஐபிகளுக்கு என பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டிருந்த சூட் காட்டேஜுக்குள் நுழைந்தான் அபிமன்யு. அந்த ரெசார்ட்டில் பணிபுரியும் பணியால் ஓடி வந்து கதவை திறந்துவிட இருவரும் உள்ளே நுழைந்தனர். யாழினி இருக்கும் மனநிலையில் அந்த ரம்யமான சூழல் எதுவும் கண்ணிற்கு தெரியவில்லை. தன் சிந்தனையிலேயே உழன்று கொண்டிருந்தவள் அபிமன்யுவின் பின்னோடு சென்று கொண்டிருந்தாள். பணியால் செல்லும் வரை காத்திருந்தவன் யாழினி எதிர்பாராத சமயம் அவளை அணைத்திருந்தான். யாழினியிடம் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை, அதே சமயம் ஈடுபாடும் இல்லை. ஆனாலும் இந்த மனநிலையில் அபிமன்யுவின் அரவணைப்பும் தேவைப்படும் ஒன்றாகத்தான் இருந்தது. தன்னையும் மீறி யாழினியின் கண்கள் கண்ணீரை ஆறென பெருக்கெடுக்க அபிமன்யு தன் நெஞ்சில் உணர்ந்த ஈரத்தின் விளைவாய் யாழினியை விட்டு விலகியவன் அவளின் முகத்தை தன் ஒற்றை கையால் நிமிர்த்தி பார்த்தான். கண்கள் சிவந்து கண்ணீருடன் கலைந்த ஓவியமாய் இருந்த யாழினியை பார்த்தவனுக்கு இனம் புரியாத பரிதவிப்பும் வலியும் ஏற்பட்டது. அபிமன்யு, இது என்னாலையா என்றான் கேள்வியாக. அதற்கு எந்த பதிலும் கூறாமல் தலை குனிந்த யாழினியின் செயலே சொல்லாமல் சொன்னது, நீயும் இதற்கு ஒரு காரணம்தான் என்று. அபிமன்யுவிற்கோ யாரோ வெகுவாக தன் இதயத்தில் தாக்கியது போல் ஒரு வலி. ஒருவரின் வலியை மற்றொருவர் தாங்குவதும் காதலில் ஒரு அங்கம்தானே. யாழினியின் வலிகள் மொத்தத்தையும் போக்க நினைத்த அபிமன்யு மேலும் அவளை இறுக்கமாக அணைக்க இருவருக்கும் இடையே காற்றுக்கு கூட வழியில்லை என்று கூறியது அந்த அணைப்பு. மூச்சுக்காற்றை தவிர அபிமன்யுவின் அணைப்பு யாழினிக்கு ஒருவித ஆறுதலை தந்தாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் பரிதவித்தாள். சற்று நேரம் அதே நிலையில் இருந்த இருவரும் கதவை தட்டும் ஓசையில் கலைந்தனர். யாழினியின் கன்னங்களை தன் இரு கரங்களில் தாங்கியவன், யாழினி ப்ளீஸ் போதும் என்று தன் கட்டை விரலால் அவளின் கண்ணீரை துடைத்து விட்டான். இங்க பாரு, அவங்க பேசினதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத. யாழினி கலங்கிய கண்களுடன், அதுக்கு நீங்களும் தானே ஒரு காரணம். அபிமன்யு, இங்க பாரு யாழினி, நான் இன்னைக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லைன்னு மட்டும்தான் சொன்னேன். மணவர வரைக்கும் ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டு தாலி கட்ட முடியாதுன்னு சொன்னால் அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாயிருக்கும். அதனால் தான் முன்னாடியே சொல்லலாம்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, உங்கள் அக்கா வேற ஒருத்தரை விரும்புகிறாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவங்க லவ் பண்ணுறதை பற்றி உங்கள் வீட்டில் பேசுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஓடி போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. யாழினி, என்ன சமாதானம் சொன்னாலும் நீங்கள் பண்ணதும் தப்பு தான். இப்போ என்னால் தான் இந்த கல்யாணமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு என்றாள் அழுகையினோடு.
தன் கைகளை உதறியவன், என்ன பேசுற நீ? இப்போ யாரு சொன்னா உன்னால் தான் இந்த கல்யாணம் நின்றுடுச்சுன்னு? உன் அக்கா பேசுறதை உங்க வீட்டிலேயே பெருசா எடுத்துக்கல. அவங்க ஏதோ வாய்க்கு வந்ததை உளறுறாங்க. நீயும் அவங்க சொல்றது சரிதான்ற மாதிரி நடந்துக்கிற. அப்போ உங்க அக்கா சொன்னது எல்லாம் உண்மையா? அக்கா இல்லை என்றதும் நீ தான் சாக்குன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இதற்கு யாழினியிடம் பதிலில்லை. மீண்டும் கண்ணீர் பெருக்கெடுக்க அவளை மெல்லிதாக அணைத்தவன் தலையை கோதியவாறு, ஓகே ஓகே ரிலாக்ஸ். நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன். இந்த கல்யாணத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் அம்மாவை வேண்டாம்னு சொன்ன அந்த குடும்பம் உனக்கும் வேண்டாம்னு நினச்சேன். எனக்கு உன்னை முன்னாடியே தெரியும். அபிமன்யுவின் வார்த்தையில் சட்டென நிமிர்ந்து அவனின் முகத்தை பார்த்தாள் யாழினி. மெலிதாக சிரித்த அபிமன்யு, ஆமாம், அன்னைக்கு உங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் வந்தோம்ல, அப்போ தான் உன்னை பார்த்தேன். நீ இந்த குடும்பத்து பொண்ணுன்னு தெரியாமலே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நீ இந்த குடும்பத்து பொண்ணுன்னு தெரிஞ்சது. உனக்காக தான் கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளி வைக்க சொன்னேன். அப்போ தானே உன்னோட ஸ்கூலிங் முடியும். ஆனால் எனக்கு எப்படி இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ அதே மாதிரி தான் உங்கள் அக்காவுக்கும் விருப்பம் இல்லைன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, விருப்பம் இல்லாதவங்க 2 பேரும் சேராமல் இருந்தா உன் அக்கா விரும்பின வாழ்க்கை அவங்களுக்கு அமையும், நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு அமையும்னு நினச்சி தான் அன்னைக்கு அவங்கக்கிட்ட அப்படி பேசினேன். அவங்க அவசரப்பட்டு ஓடி போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க போனதும் கல்யாணம் நின்றுடும். நான் ஆசைப்பட்ட மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதான் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அபிமன்யு ஒவ்வொரு விஷயமாக கூற கூற யாழினிக்கு ஆச்சரியத்திலும் தனக்கே தெரியாமல் தன்னை சுற்றி இவ்வளவு விஷயங்கள் நடந்து இருக்கிறதா என்று கண்கள் பெரிதாக விரிந்து கொண்டது. அவன் கூறுவதையே வாயை திறந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். அபிமன்யு, அவங்க யாரும் நல்லவங்க கிடையாது யாழினி. நல்லவங்க வேஷத்துல இருக்கிறவங்க. நீ சின்ன பொண்ணு, உனக்கு அவங்கள பற்றி எல்லாம் எதுவும் தெரியாது. அதான் அவங்கள ஈஸியாக நம்புற. என் கண்ணில் நீ படுறதுக்கு முன்னாடி அவங்க கூட எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனால் என் கண்ணில் நீ பட்டதுக்கு அப்புறம் உன்னை பத்திரமா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது. இல்லைனா ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்த உன்னை நான் ஏன் பார்க்கணும்? உன்னை கடவுள் ஏன் என் கண்ணில் காட்டணும்? அதுக்கு இதான் காரணம். நீ எனக்கானவ, எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம். அப்போ இருந்த மைண்ட் செட்டில் சரி எது தப்பு எதுன்னு யோசிக்க எனக்கு டைம் இல்லை. எனக்கு தேவை உன்னை கல்யாணம் பண்ணி என்னோட கூப்பிட்டு போகணும், அவ்வளவுதான். இதில் உன் அக்கா ஓடி போனது எனக்கு ஒரு விஷயமாவே தெரியலை. இந்த சமயத்தில் அபிமன்யுவிடம் தன் குடும்பத்தாருக்காக எதுவும் பேச முடியாது என்று எண்ணிய யாழினி அமைதி காத்தாள். ஏனெனில் அபிமன்யுவின் மனதில் இருக்கும் எண்ணம் மாறினால்தானே அவனுக்கு தன் குடும்பத்தாரை பற்றிய நல்ல அபிப்பிராயம் தோன்றும். யாழினியின் மனதில் நேற்று முதல் அரித்து கொண்டிருந்த கேள்வியை கேட்கலாமா வேண்டாமா என்ற பெரும் போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டாள். இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமல் நீங்க மட்டும் எப்படி முடிவு பண்ணலாம்? உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைனா என்றாள் கேள்வியாக. அபிமன்யு, படிக்கிற பொண்ணுக்கிட்ட போய் லவ் அது இதுன்னு எதுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு தான் நான் எதையும் சொல்லலை. யாழினியின் கன்னத்தில் கை வைத்து அவளின் முகத்தை தன்னை நோக்கி நிமிர்த்தியவன் அவளின் கண்களோடு தன் கண்களை கலக்க விட்டவாறு, விருப்பம் இல்லையா என்றான் இவனும் கேள்வியாக. இந்த கேள்வியை திருமணம் முடிந்த ஆரம்ப காலத்திலோ அல்லது திருமணத்தன்றோ கேட்டிருந்தால் கண்டிப்பாக விருப்பம் இல்லை என்று கூறியிருப்பாள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லையே. அவளை அறியாமல் அவளின் மனதிற்குள் சத்தம் இன்றி நுழைந்து விட்டான் அபிமன்யு. ஆனாலும் அதை அபிமன்யுவிடம் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள யாழினியின் மனம் முரண்டு பிடித்தது. ஏற்கனவே தன் அக்கா தன்னை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தை அனைவரின் முன்பும் கூறியிருக்க, இப்பொழுது விருப்பம் என்று கூறினால் அவள் கூறியது உண்மை என்று ஆகிவிடும் அல்லவா என்ற எண்ணமும் மூளைக்குள் ஓட தடுமாற்றத்துடன் இல்லை என்னும் விதமாக தலையசைத்தாள் யாழினி. யாழினியின் பதிலில் சட்டென்று அவளை விட்டு விலகியவன் வேறுபுறம் திரும்பி தன் கோபத்தை கட்டுப்படுத்த சற்று நேரம் போராடி அதில் வெற்றியும் கண்டான். இவளுக்காக தானே நாம இவ்வளவு பண்ணியிருக்கோம். இது எதுவுமே இவளுக்கு புரியலையா? இல்லை, புரியாத மாதிரி இருக்காளா? இவ மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று எண்ணி குழம்பி போனான். யாழினி அபிமன்யுவின் திடீர் விலகலில் சற்று பயத்துடன் அபிமன்யுவை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். தன் தலையை கோதி தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் யாழினியை பார்த்து, விருப்பமில்லாமல் யாரும் கஷ்டப்பட்டு என் கூட இருக்க தேவையில்லை, வெளியில் போ என்றான் முகத்தில் அடித்தது போல். அபிமன்யுவின் வார்த்தை யாழினிக்கு ஏனோ பெரும் வலியை ஏற்படுத்த சட்டென கண்கள் கலங்கிவிட்டது. எதுவும் கூறாமல் தலை குனிந்து அமைதியாக நின்றிருந்தாள். அபிமன்யு, என்ன அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, போடி என்று வாசலை நோக்கி ஒரு அடி அவளை தள்ளியவன், போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ, யாருடைய சந்தோஷத்தையும் நான் கெடுக்க விரும்பல என்றவன் அவள் அதே நிலையில் நின்றிருப்பதை பார்த்து அவளின் கையை பிடித்து வெளியே இழுத்து சென்று போய் விட்டுவிட்டு அரை கதவை படார் என அடித்து சாற்றி விட்டு உள்ளே சென்று விட்டான். அபிமன்யுவின் செயல் ஒரு புறம் யாழினிக்கு பெரும் அவமானமாக இருந்தது. கண்களில் கண்ணீர் சுரக்க அதை பெரும் பாடுபட்டு கட்டுப்படுத்தியவள் இது எந்த இடம் என சுற்றி முற்றி பார்த்தாள். ஒன்றும் விளங்கவில்லை. அந்த இடம் முழுக்க
அழகிய ரம்யமான சூழலே சூழ்ந்திருந்தது. ஆயினும் இதுவரை யாழினி வந்திராத இடம். எங்கே செல்வது, யாரிடம் உதவி கேட்பது என்று ஒன்றும் புரியவில்லை. கையில் பணமும் இல்லை, உதவிக்கு யாரையும் அழைக்க தொலைபேசியும் இல்லை. தன் நிலையை எண்ணியவளுக்கு திடீரென தன் அக்காவின் பழிசொல் நினைவில் வந்தது. வசதியான மாப்பிள்ளை, அழகா வேற இருக்கார் என்று அவள் கூறியது மனக்கண் முன்பு வந்து போக ஒரு விரக்தி புன்னகை அவளின் இதழில் குடிகொண்டது. மெதுவாக வெளியேற எண்ணி நடந்து சென்றவள் அருகே இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தாள். சுற்றி முற்றி பார்க்க அனைத்து இடமும் ஒன்று போல் காட்சியளித்தது. எப்படி வெளியேறுவது என்று தெரியவில்லை. எந்த அறையில் அபிமன்யு இருக்கிறான் என்பதும் தெரியவில்லை. இருட்ட ஆரம்பிக்கவும் சற்று பயமும் தொற்றிக்கொள்ள என்ன செய்வது என்று புரியாமல் திருத்தபடி அமர்ந்திருந்தாள். அறையிலோ அபிமன்யு யாழினி மேலிருந்த கோபம் தீரும் வரை குறுக்கும் நெடுக்குமாக நடந்தபடி இருந்தான். உனக்காக நான் எவ்வளவு பண்ணுறேன், உனக்கு எதுவுமே புரியலையா? இதுக்கு மேலே எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை. என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இவ்வளவு நாளில் என்னை பற்றி நீ புரிஞ்சிக்கவே இல்லையா? ஷிட், ஸ்டூபிட். உன் வீட்டு ஆளுங்க உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமலே உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எல்லாரையும் உனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை பற்றி உன் அக்கா எப்படி தப்பாக பேசுகிறாங்க, அவங்கள கூட பிடிச்சிருக்கு. என்னை மட்டும் பிடிக்கலையா? இடியட் என்று திட்டியபடி இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்துவிட எங்கே செல்வது என்று தெரியாமல் பரிதவிப்புடன் அமர்ந்திருந்தாள் யாழினி. அப்பொழுது தனக்கு பின்னே திடீரென கேட்ட குரலில் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கே இருவர் யாழினியை பார்த்து வித்தியாசமாக சிரித்தபடி நின்றிருந்தனர். அதில் ஒருவன், என்ன பாப்பா இங்க நிற்கிற, யாரை பார்க்க வந்த என்று கேட்க அவன் அருகில் நின்றிருந்த 50 வயதிற்குரிய ஒருவனோ, என்ன வந்த வேலை முடிஞ்சதும் துரத்தி விட்டுட்டாங்களா, இல்லை அடுத்த வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்பது புரியாமல் இருவரையும் பயந்த பார்வை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் யாழினி. ஒருவன், என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குற? மற்றொருவன், என்னடா இவகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் பெரிய இடத்தில் வழக்கமாக நடக்கிறது தானே? யாழினிக்கு இவர்களின் பேச்சும் பார்வையும் ஏதோ தவறாக படவும் அங்கிருந்து நகர முற்பட்டாள். யாழினியை வழிமறித்தபடி ஒருவன் வந்து நின்று கொண்டு, என்ன பாப்பா எங்கே போற என்று ஒரு மார்க்கமாக சிரித்தபடி கேட்கவும் யாழினிக்கு இதய துடிப்பு வேகமாக துடிக்கத் தொடங்கியது. சுற்றி முற்றி அபிமன்யு எங்கேனும் தெரிகிறானா என்று தன் பார்வையை அலசி ஆராய்ந்தாள். எங்கும் அபிமன்யு தென்படவில்லை. மேலும் இதய துடிப்பு தாறுமாறாக எகிற, அண்ணா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நான் என் வீட்டுக்கார் கூட தான் இங்கே வந்தேன் என்றாள் திக்கி திணறி. அவனோ, உன் வீட்டுக்காரரா? எங்கே காட்டு, வீட்டுக்காரர் கூட வந்துட்டு எதுக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்க? யாழினிக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை. இங்கிருந்து சென்றால் போதும் என்று எண்ணியவள் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். அவளை பின்தொடர்ந்த இருவரும், எங்கே போற என்று ஏதேதோ பேசியபடி இவளின் பின்னே நடக்க பயத்தில் ஓட ஆரம்பித்து விட்டாள். எதிரே யாரின் மீதோ மோதியவள், சாரி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று கூறிக்கொண்டே நிமிர்ந்து பார்க்க யாழினியின் பதட்டத்தை கண்ட ஆரியன், ஹே யாழினி என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து போய் ஓடுற என்றான் அவளின் கையை பிடித்தபடி. பதட்டத்திலும் பயத்திலும் ஓடிக்கொண்டிருந்த யாழினி ஆரியனை சற்றும் இங்கே எதிர்பார்க்கவில்லை. ஆரியனை கண்டதும் புது நம்பிக்கை பிறக்க மகிழ்ச்சியில் பேச முடியாமல் அழுகை வந்துவிட்டது. சரியாக அந்த நேரம் அபிமன்யுவும் யாழினியை தேடிக்கொண்டு அங்கு வந்து சேர்ந்தான். தன் கோபத்தாலும் பிறர் மேல் இருக்கும் வெறுப்பாலும் தேவையில்லாமல் யாழினியை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அபிமன்யு உணர்வது எப்போது? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.